இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தீப திருநாள் அன்னைக்கு நம்ம பூர்வீக நிலம் நம்ம கைக்கு வராம ரகு மறுபடியும் ஒரு அவமானத்தை சந்திக்க போறானோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். பத்திரம் பதிவாகலன்னா உசுரோடவே இருக்க மாட்டேன்னு வேற வாக்கு கொடுத்துட்டான். அப்படி ஏதாவது ஒண்ணு நடந்துருமோன்னு நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேம்மா. அவன் சிவன் மேல வச்சிருந்த நம்பிக்கையும் அந்த சிவனோட அருளும் அந்த வசுந்தராவோட மனசை மாத்தி மண்டியிட வச்சிடுச்சு. நாம பயந்த மாதிரி எதுவுமே நடக்காம எல்லாமே நல்லபடியா நடந்துருச்சு. கடவுள் நம்பிக்கையே இல்லாத வசுந்தராவை அந்த அண்ணாமலையார் மண்டி போட வச்சு சாமி போட வச்சிட்டாருல்ல. அது மட்டுமா, கோவில் கட்டுறதுக்கு 10 கோடி ரூபாய் செக்கையும் கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஆமாப்பா, இப்படி எல்லாமே நல்லபடியா நடக்கிறதுக்கு காரணம் கல்கிதான். அவளை நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி மனசார பாத்துக்கிட்டோம். அதோட பலன்தான் எல்லாமே நல்ல விதமா முடிஞ்சது. நாம எப்பவுமே நல்லது பண்ணினா அதனோட பலன் நல்லதா தான் இருக்குங்கிறது சத்திய வாக்கு. அத புரிஞ்சுக்காம தான் நிறைய பேரு பொய்யும் பித்தலாட்டமும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா பாட்டி, எனக்கு கல்கி ஞாபகமாவே இருக்கு. அவன் நம்ம கிட்ட எவ்வளவு பிரியமா நடந்துக்கிட்டான்ல. கல்கி அக்கா மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வருவாங்களா? வசுந்தரா மேடம்க்கு போன் பண்ணி சொன்னா கண்டிப்பா அவளை கூட்டிட்டு வருவாங்க. இல்லனா நாம போய் பார்க்கலாம். ஆமா, பெரியப்பாவும் பெரியம்மாவும் எங்க போயிருக்காங்க? 2 பேருமே திருவண்ணாமலைக்கு ஒரு வேண்டுதலுக்காக போயிருக்காங்க. வேண்டுதலா? என்ன வேண்டுதல்? அது பூர்வீக நிலத்தை மீட்டு கொடு, நானும் என் புருஷனும் கிரிவலம் வர்றோம்னு ஜானகி தங்கச்சி அந்த அண்ணாமலையார்கிட்ட வேண்டிக்கிச்சு. ஓ, அதான் 2 பேரும் திருவண்ணாமலைக்கு போயிருக்காங்க. ஒரு நாள் ரமணா ஆசிரமத்துல தங்கிட்டு 2 நாள்ல வந்துருவாங்கடா. அப்படியா? ஆமா மாமா, இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் டான்ஸ் ஸ்கூலுக்கு இடம் பார்க்கலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதான் நானும் சீனுவும் போய் வாடகைக்கு இடம் கிடைக்குதான்னு பாத்துட்டு வந்துடுறோம். அதுக்கு என்னம்மா, பாத்துட்டு வாங்க.